ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல சுமார் 30,000 டன் தங்கம் இருப்பதா வந்து சொல்லப்படுது சார். இந்த ஏப்ரல், ஜூன் லைக் இந்த 2026 ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரை மட்டுமே வந்து 50 டன் தங்கத்தை மக்கள் வித்திருக்கிறதாவும் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க சார். இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இது வந்து ஒரு கொசுங்க. ஓகே. 50 டன் அப்படிங்க. ஆமா. ஓகே, ஓகே சார். 30-35,000 டன் நீங்களே சொல்றீங்க. ஆமா சார். 35,000 டன் இந்திய மக்கள்கிட்ட இருக்குன்னா வெறும் அதுல 50 டன் அப்படிங்க. 1000 டன்னுல 20ல ஒரு பங்கு. ஆமா சார். அதுவும் 30,000 டன் 35,000 டன் 35 40 45 இன்னும் கணக்கு எடுக்கல. குறைந்தபட்சம் 35,000 டன்ன்றாங்க. ஆமா சார். அது உலகம் ஒட்டுமொத்த இருக்கிற நாட்டுல இருக்க தங்கத்தை காட்டிலும் நம்மள்ட்ட இருக்கனால 35,000. அப்போ 50 டன்ன்றது வந்து ஒரு சின்ன ஒரு கொசு அளவுக்கு தான் அதனுடைய இது. அப்படின்றப்போ அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. அது இல்லாம அவங்க சொல்றது என்னன்னா, மக்கள் கிட்ட இருக்கிற அந்த தங்கம் சுழற்சி மூலியமா வந்துகிட்டு தான் இருக்கு. ஓகே. அது இன்னைக்கு தான் நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க சார். அதே மாதிரி எப்பயும் தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே. இது இந்த சூழ்நிலையில ஒரு 30% 40% அதிகமா இருக்கு. ஓகே, ஓகே சார். ஏன்னா இந்த சீசன் அது ஒரு அதாவது 2025க்கும் 26க்கும் 40% எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. அது வந்து சில டைம் வரதான் செய்யும். அந்த மாதிரி இன்னொன்னு இதுல வந்து சில சிறு முதலீட்டாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுமே பாத்தீங்கன்னா சரி நம்ம 7,000 ரூபாய்க்கு வாங்கணும், 10,000 ரூபாய்க்கு வாங்கணும், 12,000 ரூபாய்க்கு வாங்கணும், இன்னைக்கு 15,000 ரூபாய் இருக்கு வித்துடலாமே அப்படின்னு ப்ராஃபிட் புக்கிங்ன்ற பீரியட் இருக்குல்ல, அதுதானே எல்லாருமே பார்ப்பாங்க. அவங்கள மாதிரி ஆட்கள் வித்துட்டு அதை எடுத்து மற்ற துறைகள்ல போட்டுட்டு அதுல ஒரு லாபம் பார்க்கிற ஒரு விஷயம். அதனாலதான் இந்த ஆயிருக்கே தவிர இது தொடர்ந்து இது மாதிரி நீடிக்குமா அப்படின்னா கண்டிப்பா நீடிக்காது.